CPA Pro Channel TET Exam Chalkpiece Academy Design Your Future TET Exam 2025 Paper 2 இதில் தமிழ், இங்கிலீஷ், கல்வி உளவியல், வரலாறு, புவியியல், பொருளியல், குடிமையியல் மற்றும் வணிகவியல் ஆகிய அனைத்து பாடங்களிலிருந்தும் ஒரே வீடியோவில் அனைத்து வினாக்களும் உங்களுக்காக மாடல் டெஸ்ட் சீரீஸ் என்ற தொடராக நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வை எழுதலாம். வருகின்ற தமிழ்நாடு டெட் எக்ஸாம் 2025 தேர்வுக்கான பேப்பர் 2 மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் அனுப்பப்படும். இதனை பார்த்து நீங்கள் தேர்வாக எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது உங்களுக்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல்களும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பி வைத்து அதிலிருந்து அன்றைக்கே வினாக்கள் உருவாக்கப்பட்டு அன்றே தேர்வும் வைக்கப்படுகிறது. இந்த தேர்வில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் நமது குழுவில் சிறு கட்டணம் கட்டி சேர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். இதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்களும் பயிற்சியில் சேரலாம். இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு நாம் போகிறோம். இதற்கு முன்னர் பார்ட் 1 வெளியாகி உள்ளது. அதில் 25 வினாக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 26வது கேள்வி. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல். சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தொன்னூல் விளக்கம், நன்னூல், நேமிநாதம், தொல்காப்பியம். 27வது கேள்வி. ஆதியுலா என்று அழைக்கப்படும் நூல். ஆதியுலா என்று அழைக்கப்படும் நூல். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மூவர் உலா, மதுரை உலா, விக்ரம சோழன் உலா, திரு கைலாய ஞான உலா. 28வது கேள்வி. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கபிலர், திருமூலர், குமரகுருபரர், வீரமாமுனிவர். 29வது கேள்வி. கம்பராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. எவ்வகை வாக்கியம்? கம்பராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. எவ்வகை வாக்கியம்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தன்வினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, பிறவினை. 30வது கேள்வி. இது எங்கள் கிழக்கு எனும் பாடலை பாடியவர். இது எங்கள் கிழக்கு என்னும் பாடலை பாடியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தாராபாரதி, கவிமணி, பார்த்தசாரதி, திருவிக. இப்போ இங்கிலீஷ் கேள்விக்கு வரோம். 31வது கேள்வி. ஐடென்டிஃபை த syllables ஃபார் த given word. ஐடென்டிஃபை த syllables ஃபார் த given word. லிபரேஷன். அதாவது இந்த லிபரேஷன்ற வார்த்தையினுடைய சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலபிள்ஸ் எத்தனை இருக்குது, எத்தனை உச்சரிப்புகள் இருக்குன்றது தான் கேள்வி. இதை எப்படி வாசிக்கிறோன்றதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். லிபரேஷன் எத்தனைன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். டைசிலபிக்கா, டெட்ராசிலபிக்கா, மோனோசிலபிக்கா, பென்டாசிலபிக்கா அப்படின்றத கண்டுபிடிங்க. அதாவது டைசிலபிக் அப்படின்னா 2 அசைகள் அப்படின்னு சொல்லலாம். டெட்ராசிலபிக்னா 4 அசைகள். மோனோசிலபிக்னா 1 அசை.
பென்டாசிலபிக்னா 5 அசைகள். இதில் எது சரியான அசைவுகள் அப்படின்றத கண்டுபிடிங்க. 32வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட். சூஸ் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை கூட எந்த வார்த்தையை சேர்த்தா ஒரு புது வார்த்தை அல்லது முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை கிடைக்குன்றது தான் காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டேன்ற வார்த்தை கூட இந்த 4 வார்த்தைகளில் எந்த வார்த்தை ஜோடி சேர்ந்து புது வார்த்தையை உருவாக்குன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த வார்த்தை என்னென்னா டே அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. எந்த வார்த்தை சேரும்? ஆப்ஷன் 1 மேன், அடுத்தது ஃபால், அடுத்தது வாட்ச், அடுத்தது போட். இப்போ நம்ம 33வது கேள்வி போகிறோம். சூஸ் அ சூட்டபிள் ப்ரிப்போசிஷன். சூஸ் அ சூட்டபிள் ப்ரிப்போசிஷன். அதாவது ப்ரிப்போசிஷன் அப்படின்றது என்னென்னா இன், ஆன், ஆஃப், டு, பிட்வீன் இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறையா இருக்குது. அதில் எந்த வார்த்தை இதுக்கு சூட்டபிள் ஆகுன்றது தான் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்டென்ஸை பார்க்குறோம். அ டாக் ஃபெல் டேஷ் த ரிவர். அ டாக் ஃபெல் டேஷ் த ரிவர். இதில் வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்னென்ன அப்படின்ற ஆப்ஷனை பார்க்குறோம். இன்டு, இன், டு, நன் ஆஃப் தி அபவ். இதில் உங்களுடைய விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம 34வது கேள்வி போகிறோம். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு. கீழே இருக்கிற வார்த்தைக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்றதான் கேள்வி. அந்த வார்த்தை என்னென்னா ஷீப். இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னன்றது கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஷீப்ஸ், ஷீப், ஷீப்ஸ், நன் ஆஃப் தி அபவ். இதில் உங்களது விடை எது? 35வது கேள்வி பார்க்குறோம். சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்டு ஃபார் த கிவன் வேர்ட். சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்ட் ஃபார் த கிவன் வேர்டு. கீழே இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அமெரிக்கன் வேர்டு என்ன அப்படின்றது கேள்வி. போஸ்ட்மேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அமெரிக்கன் வேர்டு என்ன? போஸ்ட்மேன் என்பது பிரிட்டிஷ் வேர்ட். அதனுடைய அமெரிக்கன் வேர்டு என்னன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் போஸ்ட் பாய், போஸ்டல் மேன், மெயில் மேன், மெயில் பாய். 36வது கேள்வி. அகமணம் புறமணம் என்பதை கூறியவர். அகமணம் புறமணம் என்பதை கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எல் ரூசோ, ஸ்கின்னர், வில்லியம் ஜேம்ஸ், சிக்மண்ட் ஃப்ராய்ட். 37வது கேள்வி. கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி எனும் கொள்கையாளர். கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி எனும் கொள்கையாளர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வில்லியம் ஜேம்ஸ், கார்டன் ஆல்பர்ட், ஐவான் பாவ்லோவ், அல்ரிக் நெய்சர். 38வது கேள்வி. பிறக்கும்போதே குழந்தைகளிடம் காணப்படும் மனவெழுச்சி. பிறக்கும்போதே குழந்தைகளிடம் காணப்படும் மனவெழுச்சி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உணர்வுகள் மேலோங்குதல், உணர்ச்சிகள் மேலோங்குதல், அடிப்படை மனவெழுச்சி, சிக்கலான மனவெழுச்சி. 39வது கேள்வி. கூட்டாளி குழு பருவம் என்பது டேஷ். கூட்டாளி குழு பருவம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குமரப்பருவம், பிள்ளை பருவம், குளவி பருவம், வாலிப பருவம். 40வது கேள்வி. தன்னிலை குழப்பம் ஏற்படும் பருவம். தன்னிலை குழப்பம் ஏற்படும் பருவம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குமரப்பருவம், தவழ் நடை பருவம், சிசு பருவம், குளவி பருவம். 41வது கேள்வி. பல்லவர்களின் தலைநகரம் டேஷ். பல்லவர்களின் தலைநகரம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காஞ்சிபுரம், மாமல்லபுரம், உறையூர், ஆற்காடு. 42வது கேள்வி.
தற்கால வானியலுக்கு அடிகோலியவர். தற்கால வானியலுக்கு அடிகோலியவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ் தலாமி, கோப்பர்நிக்கஸ், கெப்லர், நியூட்டன். 43வது கேள்வி. பூமியின் மைய அடுக்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பூமியின் மைய அடுக்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவகம், மேலோடு, கீழோடு, கருவம். 44வது கேள்வி. தென் துருவ பகுதியில் அமைந்துள்ள கடல். தென் துருவ பகுதியில் அமைந்துள்ள கடல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். 45வது கேள்விக்கு வந்திருக்கோம். ஐநா சபையின் எந்த உறுப்பை மனித இன பாராளுமன்றம் எனப்படுகிறது? ஐநா சபையின் எந்த உறுப்பை மனித இன பாராளுமன்றம் எனப்படுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் பொது பேரவை, பன்னாட்டு நீதிமன்றம், பாதுகாப்பு பேரவை, பன்னாட்டு செயலகம். 46வது கேள்வி. தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு டேஷ். தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1983, 1993, 1973, 1963. 47வது கேள்வி. இந்தியாவில் தரைப்படை தினம் கொண்டாடப்படும் தினம். இந்தியாவில் தரைப்படை தினம் கொண்டாடப்படும் தினம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜனவரி 15, மார்ச் 15, டிசம்பர் 15, ஏப்ரல் 15. 48வது கேள்வி. தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது. தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இடர்பாடுகளை சந்தித்தல், லாபம் ஈட்டுதல், புத்தாக்கம் செய்தல், மரபை காத்தல். 49வது கேள்வி. அந்நிய வாணிபச் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அந்நிய வாணிபச் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1982, 1992, 1972, 1962. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி டிஎன்டிஇடியினுடைய 50வது கேள்வியை பார்க்குறோம். ஆப்ரேஷன் ஃப்ளட் உடன் தொடர்புடையது டேஷ். ஆப்ரேஷன் ஃப்ளட் உடன் தொடர்புடையது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பசுமை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி, வெண்மை புரட்சி. நீங்கள் அனைவரும் அத்துணை கேள்விகளுக்கும் விடையளித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதனுடைய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் சிறு கட்டணம் கட்டி வருகின்ற தேர்வு வரையில் இந்த தேர்வை எழுதி பயிற்சி செய்து உங்கள் வெற்றியை பதிவு செய்து கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.